தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் இந்த டாஸ்மாக் கடையை மூடணும்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு தாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் இந்த டாஸ்மாக் கடையை மூட முடியும். மூடுகின்ற அந்த தைரியம் இருக்கிறது. ஏன்னா இந்த ரெண்டு கட்சியால 100 விழுக்காடு இந்த கடைகளை மூடுற அந்த தைரியமோ சிந்தனையோ செயல்பாடோ கொள்கையோ அக்கறையோ எதுவுமே கிடையாது. ஐநூறு கடையை மூடி இருக்கிறாங்க. எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு டாஸ்மாக் கடை இருக்கிற கடை எத்தனை? 5239 கடை இருந்தது. 500 கடையை மூடி இருக்கிறாங்க பேருக்குன்னு. இப்ப ஏதோ இந்த பகுதியில் பேசிட்டு இருக்காங்களாம், ஒவ்வொரு பஞ்சாயத்துல 3 டாஸ்மாக் கடை புதுசா திறக்கணும். ஆஹா, என்ன கொள்கை முடிவதெல்லாம். உங்களுடைய நிறுவனர் பாவம் அண்ணா அவர்கள் இன்னைக்கு மட்டும் இருந்திருந்தாருன்னா அவ்வளவுதான். பாவம் அவருடைய கொள்கை, அவர் உயிரோட இருக்கிற நேரத்தில் ஒரு சொட்டு சாராயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு கடைசி வரை போராடி போராடி அவர் இருக்கின்ற வகையில ஒரு சொட்டு சாராயம் கூட இல்லை. ஆனா என்னைக்கு அவர் நம்ம விட்டு பிரிந்தாரோ அதுக்கு பிறகு கடையை திறந்து விட்டாங்க. 69 பிரிந்தவர் அண்ணா அவர்கள் 71 கடையை திறந்துட்டாங்க. 2 வருஷம் தான். அன்னைக்கு கடை திறந்ததுனால இன்னைக்கு 3 தலைமுறைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான குடும்பங்கள் நாசமாகி கொண்டிருக்கிறது. எத்தனையோ இளம் விதவைகள் தமிழ்நாட்டில். இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக மனநல நோய் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு எல்லாம் காரணம் மது மது மது. ஆனா அதை பத்தி ஒழிக்கணும், அழிக்கணும், குறைக்கணும், மக்களை பத்தி சிந்திக்கணும், அதெல்லாம் ஒரு சிந்தனையும் கிடையாது. இதுக்கு எதிர்மாறாக தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இலைட் பார்னு வச்சாங்க போன ஆட்சியில. இப்ப அவங்கள மிஞ்சி இவங்க மிஷின் காசை போட்டா இயந்திரத்துல மிஷின்ல வந்துடும். ஆல்கஹால் வெண்டிங் மிஷின் இது ரொம்ப தேவையா? இதுதான் உங்களை பற்றி வளர்ச்சியாதான்? கல்யாணத்துல பாட்டில் கொடுக்கலான்னு ஒரு அரசாணை போட்டாங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு நிகழ்ச்சியில பாட்டில் கொடுக்கலாம், சர்வதேச மாநாட்டில் பாட்டில் கொடுக்கலாம். உடனே நம்முடைய வழக்கறிஞர் பாலுவை கூட்டிட்டு இப்போ உடனே ஹைகோர்ட்டுக்கு போங்க. இவங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க, நேரம் ஹைகோர்ட்டுக்கு போங்க. அங்க ஹைகோர்ட்ல போய் உடனே ஸ்டே கொடுத்துட்டாங்க. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள திருமணங்கள் எல்லாம் இன்னைக்கு அமைதியா நடந்துட்டு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா பாத்துங்க, இன்னைக்கு நிறைய கல்யாணம் நின்று இருக்கும். எப்படி நின்று இருக்கும்? அரசாங்கம் ஆணை, அந்த ஒரு ஆணையை பிறப்பித்த அது என்ன போட்டாங்க, கல்யாணத்துல நீங்க மதுவை விநியோகம் செய்யலான்னு போட்டாங்க. ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. பாட்டாளி கட்சி அதுக்கு ஸ்டே வாங்கியிருக்கு கோர்ட்ல. நம்ம மட்டும் ஸ்டே வாங்கலன்னா கல்யாணத்துல குட்டி 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 பொண்ணு வீடு சைடு மாப்பிள்ளை வீடு சைடு அடிச்சுப்பானுங்க. என்னடா இந்த சரக்கு மட்டும் கொடுத்துட்டேன், அவனுக்கு மட்டும் ஒஸ்தியா கொடுத்தேன். அங்கேயே கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கும். நிறைய கல்யாணம் ஆயிருக்குமா இல்லையா? இப்போ அந்த சட்டம் இல்லாமலேயே இவ்வளவு பிரச்சனை வருது. சட்டம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்க, எங்க போகுது நாடு? இதுக்காக தான் திமுகவை கொண்டு வந்தவரா அண்ணா அவர்கள்? இதுக்காக தான் திமுக தொடங்கினார் அண்ணா அவர்கள்? கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக் விற்பனை எவ்வளவு தெரியுமா? 36,000 கோடி. இந்த ஆண்டு 45,000 கோடி. 45,000 கோடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. உங்க பணம் தான். இது டாஸ்மாக் கடையில வாங்கறது மட்டும். பாருக்கு போனா அது எவ்வளவு?
அது கணக்கே இல்லை. எல்லாம் இதுதான் திராவிட மாடல். தான் திராவிட மாடல். இன்னைக்கு திராவிட மாடல்னா என்ன? இளைஞர்கள் 10 வயசு 5 வயசு 18 வயசு 20 வயசு 22 வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் மது இல்லாம அவங்களால இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கியதுதான் திராவிட மாடல். ஏன்னா அவங்களால குடிக்க வச்சுட்டாங்க, மதுவை திணிக்கிறாங்க, மது விற்கிறதுல திணிக்கிறாங்க.